சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் சென்னை கிளைகள். For appointment, call T Nagar branch 9940533500, நுங்கம்பாக்கம் branch 9788827500. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் ஸ்ரீகுமார் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சிஜேபி ப்ரொடெஸ்ட், காக்ரோச் ஜனதா பார்ட்டி ப்ரொடெஸ்ட் 21 நாட்களாக நடந்து வருகிறது. சோனம் வங்சுக் தற்போது இணைந்திருக்கிறார் அந்த ப்ரொடெஸ்ட்ல. 21 நாளா தற்போது அவர் உண்ணாவிரதத்தில் இருந்தார் அப்படின்றத பார்த்தோம். இந்த மூவ்மெண்ட் அப்படின்றது ஒரு 2 மாசமா பெருசா ஹெட்லைன்ஸ்ல வந்திருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். த பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க் இதுல வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு ஃபாரின் ஃபண்டட், ஃபாரின் எய்ம்டு அப்படின்ற விஷயங்கள். ஃபாரின் அபிஜித் திர்கே வந்ததும் அவருடைய முந்தைய தொடர்புகளும் இதுல ஒரு முக்கிய விஷயமாக வந்திருக்க. சோனம் வங்சுக் அவருடைய பின்னணி தொடர்புகள், அவருடைய ஃபோர்ட் அண்ட் ஹார்ட்வேர்ட் கனெக்ஷன்ஸ், அவருடைய சிஐஏன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஆட்சியில் அவருக்கு இருந்த முத்திரை, பிஜேபி ஆட்சியிலே தற்போது இருக்கக்கூடிய முத்திரை, அவருடைய ப்ரொட்டஸ்ட் போன்றவையெல்லாம் சில விஷயங்கள் உள்நோக்கங்களுடன் முன்பு இருந்திருக்கிறது அப்படின்ற பார்வைகள் போன்றவையெல்லாம் இருந்தது. இதெல்லாம் தான் பில்டட் அப் ப்ரெஷரா இந்த டோட்டல் கான்ட்ரவர்சியில் இருந்தது. இந்த 21 நாள் ப்ரொட்டஸ்ட், இந்த உண்ணாவிரதம், இது இன்றைக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் டெல்லி போலீஸ் இன்னைக்கு அதிரடியாக உள்ளே நுழைந்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறது. என்ன நடந்திருக்கு டோட்டலா இதுல? இதுக்கு பின்னாடி நான் ஒரு டீப் ஸ்டேட் உடைய ஒரு ஹேண்ட் இருக்கிறத நான் பாக்குறேன். காரணம் இந்த டீப் ஸ்டேட் இந்தியா மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய வேற எந்த இடத்திலும் ஒரு ஸ்ட்ராங், பாப்புலர், ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருப்பதை அவங்க விரும்புறதில்லை. இரஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டிஸ், எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு தோதான ஒரு ஆட்சி அமையும் வரை அதை அவங்க விடுறது கிடையாது. ஸோ இது பல கண்ட்ரீஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். பங்களாதேஷ்ல நம்ம பார்த்தோம், நேபாள்ல நம்ம பார்த்தோம், ஸ்ரீலங்கால நம்ம பார்த்தோம், இன்னும் சில கண்ட்ரீஸ்லயும் அவங்க பார்க்கிறோம். அதாவது என்னன்னு கேட்டா, எய்தர் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணி அதை ஒரு பெரிய ஒரு க்ரௌடா காமிச்சு, அது ஒரு மக்களுடைய ஒரு எழுச்சியாக காமிச்சு, அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு, ஒரு பாப்புலர் அரசாங்கத்தை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட பண்ணுவாங்க. இது அவங்களுடைய ஒரு டெம்ப்ளேட். இதை ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அவங்க பண்ணிக்கிட்டு வரதை நம்ம பார்த்திருக்கோம். நேபாள்ல அவங்க பண்ணாங்க, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இதை போட்டு பண்ணாங்க. இந்தியாவிலும் அவங்க இதை பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு கேட்டா, இப்ப மட்டும் கிடையாது. பிரதமர் மன்மோகன் சிங் இருந்த காலத்துல கூட இதே மாதிரி ஒரு டீஸ்டெபிலைசிங் ஃபேக்டர். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே அரசாங்கம் திரும்ப திரும்ப வரக்கூடாது, ஒரு ஸ்டெபிலிட்டி இந்த ரீஜன் இருக்கக்கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த டீப் ஸ்டேட்டுடைய அஜெண்டா அதுதான். அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, அவங்களோட டெம்ப்ளேட் மாற போறது இல்லை. 2014 பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி தான் வரப்போறார் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. டீப் ஸ்டேட் எதிர்பார்க்கல. ஏன்னா இன்ஃபேக்ட் நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், அன்றைக்கு இருந்த அதிபர் ஒபாமா இருந்த போது கூட எப்படி பிரதமர் மோடிக்கு யுஎஸ் வருவதற்கு, அப்போது பிரதமர் ஆகவில்லை, விசா இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, வேற வழியே இல்லை, இவரோட தான் நம்ம என்கேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ 2014 to 2019 இட் வாஸ் மோரார்லெஸ், சரி இந்த கவர்மெண்ட் போயிடும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அதற்கு தகுந்தால் போல 2017 அந்த குஜராத் ரொம்ப டைட்டா ஜெயிச்சாங்க பிஜேபி. 2018 பார்த்தா ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர்ல தோத்தாங்க. ஸோ அவங்க நினைச்சது 2018, 19 வருது எலெக்ஷன், ஸோ அவர் திரும்ப வரப்போறது இல்லைங்கிற மாதிரி நினைச்சாங்க. 2019 பிரதமர் மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய ஒரு மைண்டே மாறிச்சு. சரி, இவர் இப்போதைக்கு போறது கிடையாது, ஹி இஸ் கோயிங் டு சர்வ் ஃபார் எ லாங்கர் டேர்ம் அப்படிங்கிற போது உடனே அந்த அஜிடேஷனுடைய மோட அவங்க மாத்துறாங்க. சிஏஏங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய டெம்ப்ளேட் அமைஞ்சது. இந்த சிஏஏங்கிறது பொதுவா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஃபாரின்ல இந்தியால இருக்கக்கூடிய, அதாவது வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மைனாரிட்டிஸுக்கு இந்தியாவில் குடியுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு மசோதா. இட்ஸ் நத்திங் டு டூ வித் இந்தியன் சிட்டிசன்ஸ். இட் இஸ் அது அங்க இருக்கக்கூடிய புலன்பெயர்ந்த, அங்க முன்னாடியே இருந்துகிட்டு இருக்கிறவங்க, கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, ஒருவேளை சிட்டிசன்ஷிப் கேட்டு வந்தால் அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை எப்படி இங்க கொண்டு போனாங்கன்னா, இங்க இருக்கிற மைனாரிட்டிஸ் எல்லாரையும் பாகிஸ்தான் காமிச்சிருவாங்க, பங்களாதேஷ் காமிச்சிருவாங்க இப்படின்னு சொல்லி அது ஊதி பெரிதிப்படுத்தப்பட்டது 2020க்கு முன்னாடி.
சோ அதற்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கோவிட் வந்தது. கோவிட் வந்ததுக்கு அப்புறம் விவசாய சட்டம் கொண்டு வரப்பட்டது. விவசாய சட்டம் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் அவங்களே டைரக்டா மண்டீஸ்லயோ இல்ல பெட்டர் எக்ஸ்போர்ட்ஸ்லயோ அதர் ஸ்டேட்ஸ்லயோ விற்கக்கூடிய ஒரு விஷயம். அத ஒரு மண்டி ப்ரொட்டஸ்ட் வந்து விவசாயிகள் ப்ரொட்டஸ்டா அவங்க ஆக்கினாங்க. சோ இந்த ரெண்டுமே ஃபெயிலியர் ஆனது. ஓரளவுக்கு மேல அவங்களால கொண்டு போக முடியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிஏஏ அஜிடேஷன் உடஞ்ச உடனே கோவிட் வந்துருச்சு. சோ அது வந்து இட் வாஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி வந்ததுனால எந்த அஜிடேஷனுமே மக்கள் போராட்டங்கள் எதுவுமே நடத்த முடியாம போயிடுச்சு. ஸோ சிஏஏ அஜிடேஷன் நின்று போச்சு. இந்த ஃபார்மர்ஸ் அஜிடேஷனை பொறுத்த வரைக்கும், சோ கால்டு ஃபார்மர்ஸ் அஜிடேஷன் அதை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல பாப்டே அவர் தான் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸா இருந்தார் அந்த நேரத்துல. சோ அவர் வந்து ஒரு டெம்பரவரி ஸ்டே கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் பிரதமர் மோடி குரு கோபிந்த் சிங் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத போது அவரே வித்ட்ரா பண்ணார். சோ இவங்க எதிர்பார்த்தது வந்து கரெக்டா இந்த யூபி எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் வரும். யூபி பஞ்சாப் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் இந்த அஜிடேஷனுடைய இதை எடுத்துட்டு போவாங்க. சேம் ஃபார்மர்ஸ் அஜிடேஷனை வந்து நீங்க 2022ல நீங்க பார்த்திருக்கலாம். இப்ப 27 வந்திருக்கு. ஸோ யூ ஆர் ஹேவிங் த சேம் டெம்ப்ளேட், சேம் இதே மாதிரி. பட் அப்பக்கும் இப்பக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப இருந்த போது அந்த பப்ளிக் ரொம்ப அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிந்தது. யூ ஆர் ஏபிள் டு இன்ஃப்ளூயன்ஸ் த பப்ளிக் மோர். இப்ப வந்து பப்ளிக்கும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, சோசியல் மீடியாவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தே ஆர் ஆல்சோ ஹேவிங் அ டிஃபரெண்ட் ஒப்பீனியன். ஸோ அதனால அவங்களால வந்து எந்த அளவுக்கு மொபிலைஸ் பண்ண முடியுமோ பண்ண முடியல. சோ கால்டு திஸ் பார்ட்டி, இந்த மூவ்மெண்ட் இருக்கே, இந்த மூவ்மெண்ட்ல வந்து எழுத்தெடுப்புலயே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு எடுத்துட்டு போக முடியுமோ எடுத்துட்டு போக முடியலையே. அவங்க எதிர்பார்த்தது பெரிய மக்கள் வெள்ளம் வரும், பெரிய ஸ்டூடெண்ட்ஸோட அஜிடேஷனா மாறும். அதாவது ஒரு 1975 அந்த டைம் 74-75 அந்த சாத்திர பரிஷத் பண்ணார் இல்லையா ஜெயபிரகாஷ் நாராயண், அந்த மாதிரி அவங்க எதிர்பார்க்கறாங்க. தட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் பிகாஸ் பீப்புள் ஆர் மெச்சூர்ட் எனஃப். ஓகே, இதுல வந்து நீங்க ஜெயபிரகாஷ் நாராயண் என்ன சொல்றீங்க? எமர்ஜென்சிக்கான அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஜெயபிரகாஷ் நாராயண் வாஸ்தி அது பயணியர். அதுல அவர் முன்னாடி நின்று அந்த ப்ரொட்டஸ்டை முன்னெடுத்தார். பயனடைந்தது யுனைடெட் ஜனதா பார்ட்டி. மொரார்ஜி தேசாய் பிரதமர் ஆனார். இந்திரா காந்தி ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டார். 2010-11 உங்களுக்கு வந்து அண்ணா ஹசாரே தலைமையிலான இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் ப்ரொட்டஸ்டை லீட் பண்ணாங்க. அந்த இடத்துல பயனடைந்தது உங்களுக்கு பிஜேபி பயனடைந்தது. ஒரு 3 வருஷத்துல காங்கிரஸ் கவர்மெண்ட் அகற்றப்பட்டது. இந்த இடத்துல அதே போன்ற ஸ்கெட்ச்ல ஜெயபிரகாஷ் நாராயணன், அண்ணா ஹசாரே அந்த வழியில சோனம் வங்சுக் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்களா? அது இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷனுக்கு பதிலா இந்த இடத்துல வந்து சிஜேபியை வச்சிருக்காங்களா? த எய்ம் இஸ் டு ரிமூவ் நரேந்திர மோடி, இதுதானா? சரி, இதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இந்த சோனம் வாஞ்சுக் யாருன்னு நம்ம பார்க்கணும். சோனம் வாஞ்சுக் இஸ் அ சோ கால்டு ஆக்டிவிஸ்ட். அவருடைய ஃபாதர் வந்து ஜம்மு காஷ்மீர்ல ஒரு காலத்துல வந்து அமைச்சரா இருந்திருக்கிறாரு. சோ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட் அஜிடேஷனுக்கும் சோனம் வாஞ்சுக்கும் சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சொல்லுவாங்க ஆக்டிவிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாத்த பத்தியும் பேசுவாங்க. அவங்க கிளைமேட்டை பத்தி பேசுவாங்க, அரசியலை பத்தி பேசுவாங்க, என்விரான்மெண்ட்டை பத்தி பேசுவாங்க, நியூக்ளியர் எனர்ஜியை பத்தி பேசுவாங்க, பொட்டானிக்கல் கார்டன்ஸை பத்தி பேசுவாங்க, காற்று மாசுபடுவதை பத்தி பேசுவாங்க, எல்லாத்த பத்தியும் பேசுவாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸை பத்தியும் பேசுவாங்க, சோ கால்டு ஆக்டிவிஸ்ட். சோ இவருடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா, லடாக்ல அந்த 370 அப்ரகேஷனுக்கு அப்புறம் லடாக் வந்து ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது. அதாவது சட்டசபை இல்லாத ஒரு யூனியன் பிரதேசம். சோ அதுக்கு வந்து அதிக அதிகாரம், அதுக்கு வந்து ஒரு மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு அஜிடேஷன் கிரியேட் பண்றாரு. அப்பதான் இந்த சோனம் வாஞ்சுக்குடைய ஒரு உண்மையான முகம் தெரிகிறது. லடாக் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் ஒரு ஹார்மோனியஸ் பீப்புள். அவங்க வந்து ரொம்ப அமைதியை விரும்புறவங்க. சோ அங்க வந்து பெரிய கலவரம் வெடிக்கிற போதுதான் அது வந்து ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏன்னு கேட்டீங்கன்னா, லடாக் வந்து சீன பார்டரோட ஒட்டி போயிருக்கிற ஒரு இடம். சோ அங்க வந்து இவர் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு நேஷனல் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இவரை சிறைப்படுத்தி வைத்தார்கள். ஏன்னா இவர் தான் வந்து அங்க கலவரங்களை உண்டு பண்றாரு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாருன்னா, நான் இந்த மாதிரி கலவரத்துல ஈடுபட மாட்டேன் அப்படின்னு கோர்ட்டில் அண்டர்டேக்கிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவர் விடுதலை செய்யப்பட்டார். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் த பேக்ரவுண்ட். இப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த கவர்மெண்டோடைய ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த கவர்மெண்டோட ஃபெயிலியர் எங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எக்ஸாம்ஸை வந்து நடத்துவதில் அந்த முறைகள்ல வந்து நிறைய லீக்கேஜஸ் இருந்தது. அதை வந்து அவங்க அட்ரஸ் பண்ண தவறிட்டாங்க. அது யூபிஎஸ்சி எக்ஸாமா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து நீட் எக்ஸாமா இருந்தாலும் சரி.
அதை தாண்டி இவங்களுடைய மெயின் ப்ராப்ளம் என்னன்னா கம்யூனிகேஷன். இந்த கவர்மெண்ட்டுடைய பெரிய ப்ராப்ளம் வந்து இந்த கம்யூனிகேஷன். ஏன்னா என்னைக்குமே கவர்மெண்ட்டுகள் தவறுகள் செய்யும். அது வந்து என்ன, பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ மேட் ஆஃப் ஹியூமன்ஸ். அதிகாரத்தில் இருப்பவர்களும் பியூரோக்ராட்ஸும் எல்லாருமே வந்து மனிதர்கள் தான். சோ அப்படிங்கிற போது தவறுகள் நடக்கிற போது அந்த தவறுகள் ஏன் நடந்தது, தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு என்ன வழி அப்படிங்கிற அந்த கம்யூனிகேஷன் மக்களுக்கு போய் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அந்த கம்யூனிகேஷன் இருக்க இருக்கத்தான் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் உண்டான அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர், அந்த நம்பிக்கை அதிகமாகும். சோ அதை வந்து இவங்க அட்ரஸ் பண்றதுல தவறிட்டாங்க. இது இப்ப மட்டும் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிஏ அஜிடேஷன் போதும் சரி, அந்த ஃபார்மர்ஸ் சோகால்டு ஃபார்மர்ஸ் அஜிடேஷன் போதும், இதே ப்ராப்ளம் தான். த கம்யூனிகேஷன் வாஸ் அ ப்ராப்ளம். சோ இப்பவும் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இதே ப்ராப்ளம் நடந்தது. ஆனால் இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன, கவர்மெண்ட் சைட்ல என்ன அட்வான்டேஜ்? ஃபர்ஸ்ட் திங், இந்த நீட் அண்ட் யூபிஎஸ்சியில எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ற போது நடந்த லீக்கேஜஸ்க்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரீ எக்ஸாம், அந்த எக்ஸாமை நடத்தி அது வந்து அது பேஸ்ல ரிலீஸ் பண்ணி, அதாவது ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகி அதுல லீக்டு பேப்பர் பேஸ்ல தான் எக்ஸாம் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது ரொம்ப பெருசாயிருக்கும். ஆனா இந்த லீக் ஆயிருக்குங்கிறது தெரிஞ்சு உடனே அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணாங்க. தட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது ஒரு ஃபுல் ப்ரூஃபான ஒரு எக்ஸாம் இந்த தடவை கண்டக்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஆர்மி வாஸ் இன்வால்வ்ட் இன் தட். ஐஏஎஃப்ல கொஸ்டின் பேப்பர்ஸ் டிரான்ஸ்போர்ட் செய்யப்பட்டது. ஐஏஎஃப்ல கொஸ்டின் பேப்பர்ஸ் டிரான்ஸ்போர்ட் செய்யப்பட்டது. உங்களுக்கு ஃபுல்லா பயோமெட்ரிக் கொண்டு வந்தாங்க. பேரண்ட்ஸுக்குலாம் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு நீட்டுக்கான ஒரு பெரிய ஒரு ரெகுலேஷன்ஸையும் கொண்டு வந்தாங்க, ஃபெசிலிட்டிஸையும் கொண்டு வந்தாங்க. ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் விட்டாங்க, உங்களுக்கு மெட்ரோவில் ஃப்ரீ பண்ணாங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் ரெகுலேஷன்ஸ் பண்ணாங்கன்றதை பார்த்தோம். எஸ். ஸோ த மோர் த ஆர்மி வாஸ் இன்வால்வ், அந்த எக்ஸாம் பேட்டர்ன், அந்த ப்ராசஸ்ல ஒரு கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஆர்மி வந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம நாட்டுல வந்து அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இழக்கலாம், ஆனால் ஆர்மி மீது நம்ம மக்கள் நம்பிக்கை இழக்கவே மாட்டாங்க. ஸோ ஆர்மி இதுல இன்வால்வ் பண்ணி பண்றாங்கன்னா மக்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் உணர்ந்தார்கள். ஸோ அந்த எக்ஸாமும் நல்லபடியா முடிஞ்சது. இன்ஃபேக்ட் நேற்றுக்கு வந்து ரிசல்ட்ஸும் டிக்ளேர் ஆகிருக்கு. பஞ்சாப் ஹரியானாவை சேர்ந்த பலர் வந்து அதுல டாப் ஸ்கோரர்ஸா வந்திருக்காங்க. அப்படின்னு பாக்குற போது இந்த இந்த சோகால்டு மூமெண்ட் வந்து பிசு 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 போய்விட்டது. அதுதான் அதோடைய பேசிக். அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டமும் வரல. முதல்ல அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இது ஒரு கட்சி சாராத ஒரு ஒரு ப்ரோக்ராமா கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தாங்க. அது நடக்கல ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கூட்டம் சேரலன்னு உடனே கட்சிகளை உள்ள கொண்டு வர பார்த்தாங்க. அதுலயும் எல்லாரும் எதிர்கட்சிகளே வராங்க. அப்படிங்கிற போது லாஸ்ட் 10 நாளா தான் லாஸ்ட் 10 நாளா தான் இந்த சிபிஎம் சிபிஐ அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் விங்கான டைஃபை எஸ்எஃப்ஐ இவங்கெல்லாம் உள்ள இருக்கிறத பாக்குறோம். யோகேந்திர யாதவ் வரத பாக்குறோம், அரவிந்த் கெஜ்ரிவால் வரத பாக்குறோம். ஸோ அந்த ஆன்டி மோடி பிரிகேட் பொலிட்டிக்கலே இல்லை, இது நான் பாலிட்டிக்கல் ஒன்னு அப்பொலிட்டிக்கல் ஒன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மூமெண்ட். இது வெறும் மாணவர்களுக்காக இயக்கப்படும் மூமெண்ட்னு சொல்லப்பட்டது. ஃபுல் ஆஃப் பொலிட்டீஷியன்ஸ் உள்ள வந்தது லாஸ்ட் 10 நாள்ல தான் நடக்குதுன்றத பாக்குறோம். இதுல ஒரு விஷயம் நம்ம கவனிச்சுக்கணும். இந்த நீங்க சொன்ன இந்த ஏஎஸ்எஃப்ஏ இவங்க எல்லாம் முதல்ல இருந்தே இருக்காங்க. திஸ் இஸ் a leftist ஸ்டூடெண்ட் விங் ரன் மூமெண்ட். அவ்வளவுதான். இது வந்து ஒரு அவங்களால ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த நிகழ்ச்சியை வந்து இவங்களே மாக்கரி பண்றாங்கிறத நம்ம பாக்குறோம். உண்ணாவிரதம்னு அறிவிக்கிறாங்க, அதுக்கப்புறம் இவங்களே உட்காந்து சாப்பிடுறாங்க. யாருமே சாப்பாட்டை குறைச்சிக்கிறதே கிடையாது. அதுல டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, இந்த நேம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். இட் வாஸ் a குட் என்டர்டைன்மெண்ட் ஷோ. அவ்வளவுதான். அந்த ரீல் மேக்கர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டா அமைஞ்சது. நிறைய பேர் ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க ஓகே இன்னைக்கு என்ன மெனு அப்படின்னு கேட்டு வந்து மத்தியானம் சாப்பிட்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குதா, நாங்க அங்க வந்துடுறோம், அங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி எங்க வேலையை பார்க்க போயிடுறோம். அதனால பாத்தீங்கன்னா அந்த சாப்பாட்டு டயத்துல மட்டும் க்ரௌடு ஜாஸ்தியா இருந்ததை நம்ம பாக்குறோம். ஸோ திஸ் இஸ் மேக்கிங் அ மாக்கரி ஆஃப் வாட் எவர் ப்ரோக்ராம். ஏன்னா ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு சீரியஸ்னஸ் வேணும். அதை இந்த அளவுக்கு வந்து ஒரு எள்ளி நகையாடுற அளவுக்கு இவங்களே கேலி கூத்தாக்கிட்டாங்க அந்த ப்ரோக்ராம். தட்ஸ் வாட் ரியலி ஹேப்பன். நான் அதுக்கப்புறம் கூட்டம் வரலன்னு தெரிஞ்சோன்னே இவங்க அரசியல்வாதிகளை கொண்டு வரணும் அப்படின்னு இவங்க பிளான் பண்றாங்க. எப்ப அரசியல்வாதிகள் வராங்களோ அது வந்து அரசியல் போராட்டமா மாறிடுது. இட் இஸ் நாட் கோயிங் டு பி எ ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட். அங்க இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எத்தனை வருஷமா ஸ்டூடெண்ட் இருப்பாங்கன்னு தெரியல. இப்ப என்ன ஒரு ஸ்டூடெண்ட்னு சொன்னா யாராவது ஒத்துப்பாங்களா? என் வயசுல இருக்கிறவங்களை யாரோ இப்ப நான் ஸ்டூடெண்டா போய் உட்காடுறேன் அப்படின்னு சொன்னா how it will be? It will not be correct because I am a middle-aged man. So நான் அதுக்கு தான் சொல்றேன். ஸோ எதுக்குமே ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கணும், அதுக்கு ஒரு லீடர்ஷிப் இருக்கணும், அந்த லீடர்ஷிப்ல ஒரு நேர்மை இருக்கணும், அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு வலு இருக்கணும்.
அப்படி இருந்தா தான் அது சக்சஸ் வரும். எப்படி நான் உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிறதுக்காக ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் சொல்றதுனால அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். படிக்காம பாஸ் பண்ண முடியாது. இட் நீட்ஸ் அ ப்ரிப்பரேஷன். அதே மாதிரிதான் எந்த ஒரு விஷயமுமே நீங்க நீங்க ஒரு ரெஜிம் சேஞ்ச் பண்றதா இருந்தாங்கன்னா, the problem with these countries, யுஎஸோட டீப் ஸ்டேட்டோடைய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டா, they think that இந்தியா அப்படியே ஒரே இதுல ஒரு சோசியல் மீடியா ரெவல்யூஷன்ல மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு பி இன் தட் வே. இந்தியா எப்படி பன்முகத்தன்மை கொண்டதோ அதே மாதிரிதான் இங்க இருக்கிற அரசியல் சூழ்நிலையும். நீங்க நினைக்கிற மாதிரி இந்தியாவை அசஸ் பண்ண முடியாது. முன்னாடியே பேசியிருந்தோம், இந்தியால ஏன் ரெஜிம் சேஞ்ச் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, இந்தியால பிஜேபி மட்டும் ஆளல, பிஜேபி இல்லாம பல மாநில கட்சிகள் ஆள்றாங்க, காங்கிரஸ் ஆள்கிறது, அவர்களும் தவறு செய்கிறார்கள். இதனால ஒரு காம்படிட்டிவ்னஸ் இருக்கிறது, இதனால ஆன்டி இன்கம்பன்சி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். நாட் ஒன்லி தட், அது மட்டும் காரணம் கிடையாது. அதாவது இந்தியால நீங்க பொதுவான ஒரு விஷயம் கவனிச்சு பார்க்கலாம். ஒருவர் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டா உடனே அவருக்கு எகெயின்ஸ்டான ஒரு குரூப் தானா ப்ரொஜெக்ட் ஆயிடும். இஃப் there is a thesis, there is going to be an antithesis. அது இந்தியால எங்கே பார்த்தாலும் அது நடக்கும். ஒரு ஜாதி முன்னிறுத்தப்பட்டால் அவருக்கு எதிரான இருக்கிறவங்க ரிவர்ஸ் போலரைஸ் ஆவாங்க. சோ இங்க ஒரு பேலன்சிங்கா எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ அதனாலதான் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜியில இருக்கிறவங்க கூட ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே they will adopt a balancing approach. They cannot adopt the same extremeness when they come to power. ஏன்னா இந்தியா அந்த மாதிரி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. சோ அதனாலதான் நான் சொல்றேன். சோ இவங்க நினைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சரி ஒரு ஒரு குரூப்பை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாக்கி குரூப் எல்லாரும் அதுக்கு எதிராக எழுதுவாங்க. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, 2022ல இந்த சோகால் ஃபார்மர்ஸ் அஜிடேஷன் கொண்டு வந்தாங்க. அந்த அஜிடேஷனுடைய முக்கிய நோக்கம் அரசியல் ரீதியானது. ஸ்பெசிபிக்கா யூபியில மோடியை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறது. ஆனா நடந்தது என்ன? இந்த சோகால்டு வெஸ்டர்ன் யூபியில இருக்கக்கூடிய ஜாட் அதிகமாக இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் யூபியில அவங்கதான் ஜாஸ்தி ஓட் வாங்கிறாங்க பிஜேபிக்கு போன முறை வந்த ஓட்டுல பூர்வாஞ்சல்ல தான் ஓட்டு கம்மியாச்சு, வெஸ்டர்ன் யூபியில ஓட்டு ஜாஸ்தியாச்சு. ஆமா. சோ இஃப் தே திங்க் தட் சரி இப்ப ஹரியானால அதே மாதிரி பண்ண முடியும்னு பார்த்தாங்க. ஹரியானால பிஜேபி தான் ஜெயிச்சாங்க. சரி இதே மாதிரி எக்ஸாம் சரி இது ஒரு ஓட் சோரி அப்படின்னு கொண்டு போய் பார்த்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ஜெயிச்சாங்க, இதுல யூபியில பிஜேபி ஜெயிக்கிறாங்க. ஓட் சோரி அப்படிங்கிறது உண்மையா இருந்தா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜெயிக்கிறாங்க, காஷ்மீர்ல நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஜெயிக்குது, தமிழ்நாட்டுல விஜய் ஜெயிக்கிறாரு. சோ தே ஆர் கர்நாடகால காங்கிரஸ் ஜெயிக்குது, கர்நாடகால காங்கிரஸ், இவங்க ஒரு கேரளால காங்கிரஸ், கேரளால காங்கிரஸ். சோ ஒரே நேரத்துல நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு பாக்குற போது அதுக்கு பல விதமான ரிசல்ட்ஸ் கிடைக்குது. சோ அவங்களால அவங்க சொல்றக்கூடிய லாஜிக்கே அவங்களை சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியல, அதை நியாயப்படுத்த முடியல. அதுதான் இது காரணம் அதுதான். ஏன்னா ஒரே நேரங்கள்ல 4 தேர்தல் நடக்கிறது. மேற்கு வங்கத்திலையும் அஸ்ஸாம்லயும் மட்டும் பிஜேபி ஜெயிக்கிறாங்க, கேரளால ஒருவர் ஜெயிக்கிறார், தமிழ்நாட்டுல ஒருவர் ஜெயிக்கிறார். சோ அப்படிங்கிற போது இதை எப்படி சொல்லுவீங்க? சோ இவங்க இது என்னன்னா, இதுக்கு இன்னொரு ஒரு காரணமும் உண்டு. டீப் ஸ்டேட்டோடைய பிளான் இன்னும் இருக்கு. என்னன்னா இன்னும் அந்த அமெரிக்கன் ட்ரேட் டீல் பிட்வீன் இந்தியா அது இன்னும் ஃபைனலைஸ் ஆகாமலே இருக்கு. சோ அதை ஃபைனலைஸ் பண்ணுவதற்கு, இந்தியாவை ஃபோர்ஸ் பண்ணுவதற்கு கூட இது ஒரு ரீசனா இருக்கலாம். எங்க டேர்ம்ஸுக்கு நீங்க ஒத்துக்கங்க, இல்லைன்னா இதை மாதிரிதான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, இந்த டீப் ஸ்டேட்டோட ஆக்டிவிட்டிஸ் ஏன் ரொம்ப மோசம் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இது ஒரு டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட். இன்னொரு தடவை இதை நீக்கணும்னா திரும்பி பீப்புள் இஃப் தே டிசைட் எந்த கவர்மெண்ட் வேணாலும் வரலாம். தட் இஸ் வாட், அப்பதான் எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம சொல்றோம். யார் ஓட்டு போட்டாலும் அவங்க வரப்போறாங்க. அப்படிங்கிற போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், சோ கால்டு ஆக்டிவிஸ்ட், ஒரு 10 பேர் உட்காந்துக்கிட்டு நாங்க சொல்லுவோம், நாங்க சொல்றதை நீங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னா, நாங்க உண்ணாவிரதம் இருக்கோம், அதுபடி நீங்க நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு ஒரு அன்டெமோக்ராட்டிக்கான ஒரு விஷயத்துக்காக ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்காருன்னு வச்சுக்கோம் எக்ஸாம்பிள். அதை எப்படி பண்றது? ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இடஒதுக்கீடை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்காரு. அப்ப என்ன பண்றது?
அரசாங்கம் என்ன செய்யணும்? இடஒதுக்கீடு அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கறதுனால இடஒதுக்கீடை நீக்கிட முடியுமா? இடஒதுக்கீடுங்கிறது ஒரு தேவையான ஒரு விஷயம். அப்படிங்கிற போது ஒருத்தர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக இதை எப்படி நீக்க முடியும்? சோ இப்படி உண்ணாவிரதம் பண்ணணும்னா ஒவ்வொருத்தரும் உண்ணாவிரதம் பண்ணுவாங்க. இப்போ சரி, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து அரசு கட்டுப்பாட்டுல கோயில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சில பேர் உண்ணாவிரதம் இருப்பாங்க. அதுபடி பண்ண முடியுமா? அன்லெஸ் தெர் இஸ் அ லா இன் ஃபோர்ஸ். ஏன்னா நீ எது பண்றதாக இருந்தாலும் அரசாங்கத்தோட நீங்க விவாதிக்கலாம், உங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் விவாதிக்கலாம், ஒரு கமிட்டியில உங்களை மெம்பர் ஆக்கிக்கலாம். ஏன்னா இப்ப வரைக்கும் ஒரு பட்ஜெட்லயே நம்ம பாக்குறோம், ஒரு பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும், பல பிரதிநிதிகளோட பேச்சுவார்த்தை நடக்கும். என்ன முக்கியமான இஷ்யூவை இந்த பட்ஜெட்ல சேர்க்கணும், அதுல ட்ரேடர்ஸ் குரூப் இருப்பாங்க, ஃபார்மர்ஸ் குரூப் இருப்பாங்க, டீச்சர்ஸ் குரூப் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ இட் இஸ் அ கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ். ஸோ அதில் வந்து ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமே தவிர, நான் வந்து ஒரு உண்ணாவிரதம் இருக்கேன் அப்படிங்கிறதுனால இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். அதான் சொல்றேன். இதுல வந்து 20ஆம் தேதி ஒரு நாள் குறிக்கப்பட்டது. அதன் அன்னைக்கு வந்து பார்லிமெண்ட் துவங்குது திங்கட்கிழமை. அன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்டை நோக்கி நாங்கள் பேரணி செல்வோம் அப்படின்னு அறிவித்தார்கள். டர்ட்டி திங்ஸை இந்த குரூப் வந்து சிஜேபி லெட் பை அபிஜித் திப்கே அண்ட் சோனம் வங்சுக்கோட சப்போர்ட்டோட டர்ட்டி திங்ஸை செய்ய திட்டமிட்டார்கள் அப்படின்னு ஒரு இன்டெல் கிடைத்தது மத்திய அரசுக்கு. அதன் பேரிலேயே மருத்துவ பரிசோதனைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் இவர்கள் வந்து நேரடியாக அவரே வந்து மருத்துவ பரிசோதனைக்கு கொண்டு சென்று அங்கேயே வைத்திருக்கிறார்கள். அங்கே ப்ரொட்டஸ்டர்ஸை கிளியர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன இன்டெல் என்ன புரிஞ்சுக்கணும்? இது டர்ட்டி திங்ஸ் அப்படின்னா நம்ம என்னவா புரிஞ்சுக்கலாம்? 2022 அதே ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் அப்போ செங்கோட்டையின் மீது மேலே ஏறி இந்திய தேசிய கொடியை இழுத்தார்கள். நமது நாட்டினுடைய தேசிய கொடியை கிழித்து அங்கு கால்சா கொடியை நட்டார்கள். கால்சா கொடின்றது ஒரு மத கொடியாக பார்க்கப்பட்டாலும் அது காலிஸ்தானி குரல்களாக பார்க்கப்பட்டது. இந்த இடத்துல நம்ம அதை எப்படி பொருத்தி பார்க்கலாமா? அப்படி பொருத்தினா எப்படி பொருத்திக்கிறது? அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ இந்த தடவை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சோ கால்டு இந்த காமெடி பண்ணிட்டு இருக்காங்களே அஜிடேஷன்ங்கிற பேர்ல, இவங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்னோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீட்டை வந்து சரியா கண்டக்ட் பண்ணாது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணாது. இதுதான் அவங்களுடைய முதல் நோக்கமாக இருந்தது. ஆமா. ஸோ இவங்களோட பிளான் என்ன? இவங்களோட பிளானும் என்னவா இருந்ததுன்னா, அந்த டயத்துல வந்து ஒரு கேபினெட் ரீஷஃபல் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டது. ஏன்னா மோடி வந்து எப்போதுமே வந்து ஒரு ஸ்டாக் டேக்கிங் பண்ணுவாரு, எப்போதும் யூபி எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து மாத்துவாரு அப்படிங்கறதுனால ஒரு கேபினெட் ரீஷஃபல் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பதவியேற்ற பிறகு ஒரு 2.5 வருஷம் கழிச்சு பண்ணுவாங்க. ஜூன் ஜூலை அந்த டைம்ல. ஆமா, ஏன்னா அப்புறம் நிதின் நபீனும் பதவிக்கு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு ஆர்கனைசேஷன் டீம் வேணும். எப்படியுமே இது நடக்க போகுதுங்கிறப்பல ஒரு பிளான் இருந்தது. அதுல வந்து தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ண போறாரா, இல்லைன்னா வேற இலாக்கா மாற்றப்பட போறாரா, இல்ல வந்து கட்சிக்கு அனுப்பப்பட போறாரா யாருக்குமே தெரியாது. ஸோ இவங்க என்ன பிளான் பண்ணாங்க, இந்த சோகால்டு இந்த குரூப் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, எப்படியும் அவர் மாற போறாரு, ஸோ இதை ஒரு சக்சஸா நம்ம காமிச்சிட்டு உடனே அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு. இவங்க என்ன பிரச்சனைன்னா, முதல்ல இதை ஆரம்பிக்கிற போது ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதுக்கப்புறம் கேபினெட் ரீஷஃபல் இல்லைங்கிற நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்லிமெண்ட் நடக்க போகுது, ஏன்னா ஷெட்யூல் போட்டுறாங்க. ஏன்னா 20th இருந்து அரௌண்ட் 13th 14th of August வரைக்கும் பார்லிமெண்ட் செஷன் இஸ் கோயிங் டு பி இன் பிளேஸ். ஸோ அது வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே வாஞ்சுக்கு கொண்டு வந்தாங்க. அவருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. அவருக்கு இவ்வளவு நாள் உண்ணாவிரதம் இருப்பாரா அப்படிங்கிறது. ஏன்னா அவருக்கு இஸ் பேஸ்ட் ஆன் லடாக். அண்ட் லடாக்லயே பாத்தீங்கன்னா இப்போ அவர் இல்லாமலேயே ஒரு கிரேட்டர் அட்டானமி கொடுத்து லடாக்ல வந்து ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்படுறோம். பட் அந்த டிராஃப்ட் வெளியில வரணும். அப்படி வந்தாங்கன்னா ஹில் எலெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஆமா, அப்ப அவருக்கு வந்து அங்க ஒரு ரிலையபிலிட்டியே இல்லாம போயிடும், அவருக்கு தேவையே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து அவங்க என்ன பண்ணாங்க, சரி அடுத்தது 20ஆம் தேதி பார்லிமெண்ட் ஆரம்பிக்குதா, பார்லிமெண்ட் சொல்லோ சன்செட் சொல்லோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கும் ஒன்னும் ஒரு பெரிய வேல்யூ இருக்க போறது கிடையாது. ஏன்னா they started it, ஒரு ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. சோ அந்த மாதிரிதான் இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, இதுல ஒரு முக்கியமான விஷயம், நான் முன்னாடியே கேட்டது போல யோகேந்திர யாதவ், கெஜ்ரிவால், உங்களுக்கு அபர்ணா யாதவ் போன்ற சமாஜ்வாதி கட்சி, இன்னைக்கு திமுகல திரு ஆர் ராசா நேற்று இன்னைக்கெல்லாம் பங்கேற்றான்றதை பார்க்கிறோம். இது போன்ற தலைவர்களுடைய ஆதரவு கிடைத்தாலும் காங்கிரஸ்ல இருந்து பவன் கேரா போன்ற சிலரை மட்டும் அனுப்பினார்களே தவிர, ராகுல் காந்தியோ, அவர் ஃபாரின்ல இருந்தாரு, இப்ப வந்துட்டாரு,
இருந்தாலும் ராகுல் காந்தி போன்றவர்களோ பிரியங்கா காந்தி போன்றவர்களோ போகல. இன்னைக்கு திரு சோனம் வாங்சுக்கை வந்து கூட்டு போயிருக்காங்க. அந்த கூட்டு போன நேரத்துல கூட, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் கூட திரு கே.சி. வேணுகோபால் ட்வீட் போடுறாரு இன் சப்போர்ட் ஆஃப் சோனம் வாங்சுக், பட் நாட் கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆர் சோனியா காந்தி. இந்த இடத்துல நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிறது, காங்கிரஸ் கட்சி வந்து இதுல நமக்கு பொலிட்டிக்கல் கெயின் கிடையாது, மோடிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சினா அது நமக்கு தான் கெயின் வரணும், கெஜ்ரிவாலோ இல்லை அதர்ஸோ எடுத்துட்டு போகக்கூடாது, ஸோ இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களே புல் ஆஃப் பண்ணி அவங்களே வந்து இந்த விஷயத்துல ஆதரவு கொடுக்காம இருக்கார்களா, இல்லை இது இன் கோஆர்டினேஷன் வித் பிஜேபியா, பிஜேபி வந்து டிப் ஆஃப் பண்ணி இல்லை அப்படின்னு ஒரு தியரி ஓடுதுல. ஸோ இந்த எப்படி புரிஞ்சுக்கிறது? சரி, இதை பொலிட்டிக்கலா நம்ம பார்க்கணும்னா, இந்த இந்த ஆட்சி மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மாத்தி மாத்தி தன்னுடைய பிளேயர்ஸை மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாரத் ஜோடோ கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது பயனளிக்கல அப்படின்னு அதுக்கப்புறம் திரும்ப வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை ப்ரமோட் பண்ணி பார்ப்பாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் ப்ரமோட் பண்ணல, திரும்ப இவரை ப்ரமோட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்படித்தான் அவங்க பண்ணுவாங்க. தட் இஸ் தேர் டிசைன். அதை ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை. பட் இப்ப காங்கிரஸ் கட்சிங்கிறது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவங்க வந்து என்னன்னா ஒரு வாட் எவர் இவங்க பண்றதா இருந்தாலும் எலக்டோரலா கிடைச்சதுன்னா அது முழுமையானதாக இருக்கும். இல்லைன்னா ஒரு என்ஜிஓ சப்போர்ட்ல ஜெயிச்சா மாதிரி ஆயிடும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும். சோ அந்த மாதிரி வந்து அதுக்கு வந்து ராகுல் காந்தி விரும்புவாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவர்கிட்ட வந்து இந்த எப்படி வந்து ராகுல் காந்திட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இல்லையோ, இந்த சோ கால்டு ஆட்சி மாற்றம் செய்யக்கூடணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த கன்சிஸ்டன்சி இல்லை. அவங்களும் பிளேயர்ஸை மாத்திக்கிட்டே இருக்காங்க. அதுதான் இதுல ஒரு முக்கியமான காரணம். அதனாலதான் ராகுல் காந்திக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் நடுவுல ஒரு நிழல் யுத்தம் போய்கிட்டே இருக்கும். சோ அது வந்து நீங்க ஹரியானா எலெக்ஷன்ஸ்லயும் பார்க்கலாம், டெல்லி எலெக்ஷன்ஸ்லயும் பார்க்கலாம், இப்ப பஞ்சாப் எலெக்ஷன்ஸ்லயும் நம்ம பார்க்க போறோம். சோ எப்படின்னு ஆம் ஆத்மியை எதிர்த்தா தான் காங்கிரஸுக்கு அரசியல். காங்கிரஸ் கட்சியோ டெல்லியில அவர்களுடைய நீண்ட காலத்து ஆட்சியை அகற்றியதே கெஜ்ரிவால் தானே. ஆமா. சோ ராகுல் காந்திக்கு அது விருப்பம், அதாவது ராகுல் காந்திக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ, அவர் ஆம் ஆத்மி கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணாதான் அந்த கட்சிக்கு எதிர்காலம். ஏன்னா நாட் இன் ஒன் ஸ்டேட், மல்டிபிள் ஸ்டேட்ஸ். அது கோவாவா இருக்கலாம், கோவா, பஞ்சாப், குஜராத், உத்தராகண்ட், நிறைய இடங்கள்ல. ஏன்னா ஆம் ஆத்மி கட்சி பலம் பெற்றால் காங்கிரஸ் கட்சி பின்னடைவை சந்திக்கிறது. குஜராத்ல வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வெற்றியை பிஜேபி ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஆம் ஆத்மி கொஞ்சம் மேல வந்ததுனால காங்கிரஸ் கட்சி இன்னும் பலவீனம் அடைந்தது. சோ இட் ஆல் இண்டிகேட்ஸ். சோ இது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆம் ஆத்மி கட்சிங்கிறது வந்து அவங்களுக்கும் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ஒருவேளை அந்த அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் நடக்காமல் இருந்திருந்தால், ஆம் ஆத்மி கட்சி வராமல் இருந்திருந்தால் காங்கிரஸ் இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு காங்கிரஸ்ல ஒரு செக்ஷன் ஆஃப் த பீப்புள் நினைக்கிறாங்க. சோ காங்கிரஸ் கட்சி ஒரே மாதிரி நினைக்கிறது கிடையாது. காங்கிரஸ் கட்சி திங்ஸ் இன் டிஃபரெண்ட் மைண்ட்ல அவங்க நினைப்பாங்க. அவங்களுக்கு டிஃபரெண்ட் தாட் ப்ராசஸ் உண்டு. ஸோ எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு என்ஜிஓ பாலிடிக்ஸ் எடுக்கணும்னு ஒரு சில குரூப் சொல்லும் போது, இல்ல இந்த என்ஜிஓ பாலிடிக்ஸ் வேண்டான்னு சொல்லக்கூடியவர்களும் அங்க இருக்காங்க. ஸோ தட் இஸ் ஹவு தி கன்ஃபியூஷன் இஸ் மோர் இன் தி அப்போசிஷன் சைட் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதனாலதான் சும்மா வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டுக்காக சும்மா வந்தாங்களே தவிர அது வந்து கிரௌட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகல. அது எல்லாம் ஒரு வாய் வார்த்தையாக முடிந்ததே தவிர இந்த அஜிடேஷனுக்கு, சோகால்டு அஜிடேஷனுக்கு வந்து பெருசா வந்து கிரெடிபிளான ஒரு சப்போர்ட்டா அது மாறல. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ரொம்ப நன்றி சார், நம்மோட ரொம்ப டீட்டெயிலா பேசியதுக்காக மிக்க நன்றி. நன்றி, ஜெய் ஹிந்த். வணக்கம், ஜெய் ஹிந்த்.